வெல்கம் டு ஃபேஷன் டாட் சேனல். நம்மளுடைய டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர்ல ஒரு பிளேசர் காலருடைய வேஸ்ட் கோட்டை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸை என்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்டர் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன ஸ்டைல் ஆஃப் நெக் வேணும் அண்ட் என்ன ஸ்டைல நம்ம கட்டிங் போட போறோமோ அதை நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் மெத்தட்ல உங்களுக்கு இருக்கும். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. இல்லைனாலும் அந்தந்த கஸ்டமர் அவங்க குரூப்லயே கேட்டீங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய மெஷர்மெண்ட்டை எடுத்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை முதல்ல நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது நம்மளுடைய பிளேசர் எந்த அளவுக்கு வேணுங்கிறதுலேருந்து எல்லாமே செலக்ட் பண்ணி வந்துடும். ஸோ தட் இது கோட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தேவையான பேட்டர்ன்ஸை எல்லாமே இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அலைன் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஃபேப்ரிக்கை நம்மளுடைய மெஷினில் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது டபுள் லேயராக மட்டும்தான், நான் ஜஸ்ட் ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிட்டு நம்மளுடைய கட்டிங்காக அப்படியே போட்டிருக்கோம். இப்போ நம்மளுடைய அலைன்மெண்ட் நம்ம அங்கே செட் பண்ண மாதிரியே இங்கே நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் கட் ஆகிடும். ஸோ பேட்டர்ன் கட் ஆகும்போது உங்களுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய இன்னர் லைனிங் பீஸும் நம்மளுக்கு இதோடையே கட் ஆகிடும். ஸோ இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஸ்டிச்சிங் மெத்தடை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம இன்னர் லைனிங்கான ஒரு பிட் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பிட்டை வச்சுட்டு எக்ஸாக்டாக நம்மளுடைய நெக்கு கிராஸ்க்கு 2.5 இன்ச்சஸ் நம்ம அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த அலவன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த எட்ஜஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்புவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்மளுடைய த்ரூ அவுட்டாக நம்மளுடைய லைனிங் கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு அதையே ஸ்டிச் பண்ணி இப்போ நம்ம அந்த கார்னர் மட்டும் நம்ம இப்போ காலர்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது நம்மளுடைய அந்த ஷேப் எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி காலர்ஸை பர்ஃபெக்ட் பண்ணி விட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ஃபைன் டியூன் பண்ணிடுங்க. நம்ம கையில் பண்ணுறது ஈஸியான மெத்தடு தான். இன்னும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது அயன் பாக்ஸில் பண்ணிங்கன்னா இன்னும் ப்ரொஃபஷ்னலாகவே வரும். ஸோ இப்போது இந்த மாதிரியான ஃபோல்டிங் பீசஸ் நம்மளுக்கு இந்த இடத்துக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபோல்டிங் பீசஸை பார்த்தீங்கன்னா மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நம்ம அந்த 2.5 இன்ச்சஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பிளேசர் காலர் வர்றதுக்கு அந்த இடத்துக்கு வரைக்கும் நம்ம அந்த ஸ்டிச்சை போட்டுட்டு ரெண்டு போர்ஷனையுமே, அதாவது ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ பேக் சைடோட போர்ஷனை வச்சு உங்களுக்கு ஷோல்டர்ஸை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த பைண்டிங் அந்த கேப் ஒன்று உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கேப்பில் தான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக ஆர்ம் ஹோல் சைடு 3/4 இன்ச்சும் அதே மாதிரி நெக் சைடு 1/2 இன்ச்சும் வச்சு இந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச் போடணும். இப்போ இதை அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ தட் இப்போ நம்மளுடைய அலவன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டே வச்சு அட்டாச் பண்ணியிருந்தோம். அதை மட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இந்த நாட்ச் டு நாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியும். அண்ட் அகெயின் அப்படி மடிக்கும் போது உங்களுக்கான சென்டரும் கரெக்டாக வந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ்ஸுக்கும் அண்ட் நெக்குக்கும், அதாவது பேக் நெக்குக்கும் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஸ்கேலோட அலவன்ஸை அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுற மாதிரியே அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய ஆர்ம் ஹோல் போர்ஷனில் வச்சு இந்த மாதிரி கிராஸ் பீஸாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பி ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளோட சைடு அலவன்ஸ் ஜஸ்ட் 1/2 இன்ச்சுக்கு தான் நம்மளுடைய மார்க்கிங் இருக்கும். ஸோ 2 பக்கமும் நம்மளுடைய ஆர்ம் ஹோல் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடு அட்டாச்மெண்ட்க்கு தேவையான சைடு அலவன்ஸஸை 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாட்டம்கான நார்மல் ஃபோல்டிங். ஸோ நம்ம கொடுத்த மெஷர்மெண்ட்டில் இருந்து எவ்வளோ ஃபோல்டிங்க்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்மளோட கட்டிங் போடும்போது. ஸோ அந்த அளவுக்கான அலவன்சஸ்க்கு இங்கே வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கோடைய டாட் பிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடியே வந்துட்டு அந்த நாச்சஸ் வந்திருக்கும். அந்த நாச்சஸ்லேருந்து 4 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு டாட் பிடிக்கணும். இப்போ காலருடைய பேப்பர் பேட்டர்ன்ல நம்ம எடுத்திருப்போம். ஏன்னா நம்மளுடைய காலர் ஆல்ரெடி நம்மளுடைய சாஃப்ட்வேர்லயே அவைலபிளா வரும். அந்த பேப்பர் பேட்டர்னை எடுத்து நம்மளுடைய கேன்வாஸ்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். டைரக்டா கேன்வாஸ்ல கட் பண்றதாக இருந்தாலுமே நம்ம டைரக்டாவும் கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்போ வந்து நம்ம காலர் பீஸ் வந்துட்டு பேப்பர் கேன்வாஸ்ல கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபேப்ரிக்ல வச்சு அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய நார்மலான ஒரு காலர் பீஸை நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்புற மாதிரி ரெகுலரா ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டு இப்போ வந்து நம்மளுடைய பிளேசர் இடத்துல வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் நாச் எடுத்துக்கிறோம். சென்டர் நாச் எடுத்துட்டு சேம் அதே சென்டர் நாச்சை பேஸ் பண்ணி நம்மளுடைய நெக்கோட சென்டருக்கு வச்சு இங்கே அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக நம்ம 2.5 இன்ச்சஸ் அங்கே வைடு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா நம்ம எக்ஸ்ட்ரா பிளேசருடைய அலவன்சஸ்க்கு. அந்த அலவன்சஸை விட்டுட்டு தான் நம்ம வந்து காலரையே அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துக்கிட்ட அந்த பிளேசருடைய ரவுண்டுக்கு வந்து ஜஸ்ட் சின்னதாக ஒரு டாக்கா அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஃபோல்டாகி நின்றுக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம காலர் அட்டாச் பண்ணும்போது பர்ஃபெக்டான அந்த ஷேப்பில் நம்மளுக்கு செட்டிங் ஆகிக்கும். இப்போ இந்த சென்டர் நாச்சஸை மட்டும் நம்ம எடுத்துட்டு அந்த சென்டர் டு சென்டரை கரெக்டாக வச்சு மேட்ச் பண்ணி ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ காலரை நம்ம மேலே வச்சு இந்த மாதிரி திருப்பி ஸ்டிச்சஸை போட்டு முடிச்சிட்டோம்னா நம்மளுடைய பிளேசர் காலரோட வேஸ்ட் கோட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக செட் ஆகிக்கும். ஸோ இந்த பிளேசரோடைய வி ஷேப்புக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வி வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கேன்வாஸ் கட்டிங் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ கேன்வாஸ் கட் பண்ணும்போது நீங்கள் அதை ரொம்ப கான்ஷியஸாக நம்ம பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த நெக்கு செட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய இந்த மாதிரியான கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.